வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்து இருக்கக்கூடிய தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, தயிர் எடுத்துக்கொள்வதற்கு அப்படின்னு ஆரோக்கியமான ஒரு முறை இருக்குது. ஆனால் அந்த ஆரோக்கியமான முறை தெரியாமலேயே தயிரை நம்ம வெவ்வேறு முறையில் எடுத்துகிட்டு இருக்கோம். நேரங்காலம் தெரியாமல் எல்லா நேரங்களிலுமே சாப்பிட்றோம். சாப்பிடக்கூடாத நபர்களும் தயிரை எடுத்துக்கிறோம். குறிப்பாக தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் இருக்குது. அந்த உணவுப் பொருட்கள்லாம் தெரியாமலே தயிரை நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ இப்படியெல்லாம் எடுக்கும்போது தான் தயிரோடைய தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்குங்க. நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட தயிரை நம்ம ஆரோக்கியமான முறையில் மட்டும்தான் எடுத்துக்கணும். அதில் இருக்கக்கூடிய தீமைகளை நம்ம விளக்கமாக தெரிந்து கொண்டு நன்மை பெறுவதற்கு எப்படி தயிரை எடுத்துக்கலாம் அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நம்ம முக்கியமான இடத்தை கொடுத்துருக்கோம் தான். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை தொடர்ந்து சாப்பிட்டுட்டோம் இருந்தோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவ நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நண்பகலுக்கு முன்பாக நம்ம தயிர் சாப்பிடுவது நம்மளுடைய உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வரலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரம், ஒரு பிரேக்கிங் ஹார்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு இடைவெளி, அந்த நேரம் தான் பார்த்தீங்கன்னா நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடலுக்கு பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளும் கிடைக்கும். அந்த தயிரை உங்களுடைய உடல் ஏற்றுக்கொள்ளும். அப்போ எந்தெந்த நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. ஒருவேளை உங்களுக்கு காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிட்டு இவ்வளவு நாளாக உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது, அதனால தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது தவறு. வெறும் வயிற்றில் நீங்கள் தொடர்ந்து தயிர் சாப்பிடும்போது இப்போ உங்களுக்கு நன்றாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது போக போக உங்களுடைய நரம்புகளில் இறுக்கங்களை ஏற்படுத்தி ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எப்படி நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் தயிர் சாப்பிடக்கூடாதோ அதே போல் இரவு நேரங்களில் தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிரை நீங்கள் சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சளி, இருமல், தலைவலி, ஜுரம், சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளான ஆஸ்துமா, ஜலதோஷம் இது மாதிரிலாம் உங்களுக்கு ஏற்படும். ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு திணறல் பிரச்சனை, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சளி, இருமல்லாம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை எக்காரணம் கொண்டு எடுத்துடாதீங்க. அது உங்களுக்கு இன்னமும் அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகரிச்சிடும். நீங்கள் தான் ரொம்ப ரொம்ப வீக் ஆகிடுவீங்க. அதை முதல்ல கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ தயிர் எடுத்துக்கொள்வதற்கு அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போதுமே நம்ம தயிரை உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கிறது நல்லது. வேணும்னா நம்ம மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு எடுத்துக்கலாம். அது இன்னும் பல்வேறு விதமான மருத்துவ நன்மைகளை நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் தயிரோட ஏதாவது சுவைக்காக ஆட் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அது கூட சர்க்கரை மட்டுமே கலந்து சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி தயிரோட நீங்கள் சர்க்கரை கலந்து சாப்பிட்டீங்கன்னா அது உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். அதாவது ஃபாஸ்ட்டாக எனர்ஜியை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் தயிரை உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிராக, மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிராக அப்படியே அதோடைய ஈரப்பதத்தோடையே நீங்கள் அதை அப்படியே எடுத்துக்கணும். ஆனால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. ஸோ ஹீட் பண்ணி அது கூட பார்த்தீங்கன்னா காரம் சேர்ப்பாங்க. அதாவது மிளகாய் சேர்த்து, கடுகு சேர்த்து, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஸ்பைசியாக சமைத்து சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சாப்பிட்றது வெறும் சுவைக்காக மட்டுமே நீங்கள் சாப்பிட முடியுமே தவிர இது உங்களுக்கு 1% கூட மருத்துவ நன்மைகளை தராது. ஏன் நீங்கள் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தயிரை சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். ஸோ அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளை கொடுக்காது. மாறாக தயிரை நீங்கள் சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய இயற்கையான ஈரப்பதம் அழிக்கப்படும். தயிரோடைய இயற்கையான சுவையே மாறிடும். ஸோ நீங்கள் டேஸ்ட்டுக்காக மட்டுமே சாப்பிடலாம். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை ஏற்படும். உங்களுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் அதிகரிக்கும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அதனால் தயிரை சூடுபடுத்தி எல்லாம் சாப்பிடாதீங்க. ஒரு சில பேர் தயிரை தினமும் எடுத்துக்குவாங்க. தயிர் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் உங்களுக்கு ஏற்பட தான் செய்யும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல்களில் வீக்கங்கள் தென்படலாம். அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் கூட ஏற்படும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளமோட உங்களுக்கு சேர்த்து தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடும்போது வர ஆரம்பிக்கும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவது தவிர்க்கணும். அப்போது எத்தனை நாள் எவ்வளோ வேலைகளில் தயிர் சாப்பிடலான்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் கணக்கு பண்ணுங்கள். அந்த ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டும்தான் நீங்கள் தயிர் எடுத்துக்கணும். ஸோ இந்த 2 அல்லது 3 நாட்கள் கூட ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளை என்ன வேலை அப்படின்னா அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லைன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தயிரை எந்த வகையான உணவுப் பொருளாங்கிறதாலும் அது கூட சேர்த்து எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தயிரோட நம்ம மறந்தும் கூட சேர்க்கக்கூடாத உணவுகளை பற்றி
பற்றி நம்ம முதல்ல விளக்கமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த உணவுகளோட நம்ம தயிரை சேர்த்து சாப்பிட்டோம்னா நமக்கு தான் பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த வகையில் வெங்காயத்தோடு நம்ம தயிரை வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது மிகவும் நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. ஆனால் வெங்காயம் அப்படி கிடையாது. அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. அப்போது தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயமும் கலந்த கலவையை நாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் சார்ந்த ஒவ்வாமையை வந்து ஏற்படுத்தும். உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த குறைபாடுகளை நமது உடலில் ஏற்படுத்திடுன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிர் சாப்பிடும் போது சேர்த்துக்கும் போது நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த மாதிரி நம்ம சாப்பிடக்கூடாது. வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கும். அப்போ தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கின் டிசீஸ், தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள், அரிப்பு, சொறி சிரங்கு, படை தேமல் இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுடைய அந்த உடலினுடைய செயல்பாடுகள் வந்து தடைபடக்கூடிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். மீனோட நீங்கள் தயிரை ஒருபோதும் சேர்த்துடவே கூடாதுங்க. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சேர்ந்தது ஆகும். அதே போல் மீனில் அதிக அளவு புரதம் இருக்குது. இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமது உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ், பக்க விளைவுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படும். நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். பால் மற்றும் பால் பொருட்கள், மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை தனக்குள்ளே கொண்டு இருக்கு. பால் மற்றும் தயிரை நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்டவை ஏற்படுவதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். ஸோ இரண்டையுமே நீங்கள் வந்து ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. உளுத்தம் பருப்போட நீங்கள் தயிரை வந்து ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம் பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு கூட உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸோடு நீங்கள் தயிரை சேர்க்கக்கூடாது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம உணவுகளை சாப்பிடும் போதே அது கூட வந்து நிறைய சைடிஷாக எண்ணெய் பொருட்களை சேர்ப்போம். அதுவே தவறு தான். இப்போ நீங்கள் தயிரோட வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயை சேர்க்கும் போது இந்த எண்ணெய் மிக்க உணவுகளுடன் புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிடும் போது செரிமானத்தை வந்து தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது செரிக்கக்கூடிய நேரங்கள் வரைக்குமே நம்ம விரைவில் சோர்வடைய வந்துடும். இதன் காரணமாக தான் நம்ம ஏதாவது ஆயில் ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெகு விரைவில் உறக்கம் நம்மை தழுவிக் கொள்வதற்கான காரணம் கூட இதுதான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ என்னதான் பார்த்தாலும் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் தயிரை நம்ம சாப்பிடக்கூடிய நேரங்களை பொறுத்தும் தயிரோடு சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் ஸோ அதனுடைய தீமைகள் வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ அதனால் நீங்கள் ஆரோக்கியமான முறைகளில் தயிரை வந்து எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.